என்ன பிரச்சனை உனக்கு? என்ன ஃபர்ஸ்ட் டைம் நிம்மதியா சரக்கு கூட அடிக்க விட சரி, மாட்டியா? நீ எப்படி வேணா போ. உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. நீ கரெக்டா, என் அப்பா கரெக்டா? நீ என்னமோ என்ன ரொம்ப காதலிக்கிறதா சொன்ன. எனக்கு டைம் வேணும்னு கேட்ட உடனே என் அக்காவை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்ட. என் அப்பாக்கு நான் தான் அவரோட உயிர்னு சொல்றாரு. ஆனா என்ன மனுஷிய மதிச்சு எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட கேக்கல. அவங்க இஷ்டத்துக்கு அந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்க. யாரு கரெக்ட்? உன் அப்பா தான் கரெக்ட். அவர் பாரு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இந்த கல்யாணத்தை பண்றாருன்னு. He believes that you will be happy forever. அப்படின்னா வா, இங்க இருந்து நம்ம 2 பேரும் போயிடலாம். உமாதேவி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல. முதல்ல போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுதான் கரெக்ட். அப்புறமா என் அப்பா கிட்ட பேசி நானே கன்வின்ஸ் பண்றேன். சரி வா, உங்க அப்பாவோட பெர்மிஷன் வாங்கி நம்ம ஓடி போயிடலாம் வா. ஐயோ, ஏன் அப்பா கிட்டயா? பாத்தியா, நீ பயப்படுற. நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தைரியம் இல்லாத காதல் உயிர் இல்லாத உடம்பு மாதிரி உமாதேவி. முன்னாடி போய் நின்னா ஒன்னும் தலையை எடுத்துட மாட்டாங்கல்ல. போய் போராடு. இல்ல நீ உங்க அப்பா பார்த்த பையனே போய் கல்யாணம் பண்ணிக்கோ போ. டேய் சிவா, ஏன்டா இப்படி எழுதிட்டு இருக்க? டேய் கிருஷ்ணா, என்னடா? நான் எப்பவுமே எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பேன்லடா, என்ன என் கேரக்டர் பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு. பாவம்டா அந்த பொண்ணு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்டா. நான் செஞ்சது கரெக்டாடா? முதல்ல ஒரு பெக்க போடு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அடு. ஏற்கனவே சொல்லிருக்க, என் பொண்ணை விட்டு தள்ளியே இருன்னு. அவ எனக்கு தெரியாம உன்னை வந்து பார்த்துட்டு போறானா? உனக்கு அவளுக்கு என்னடா இருக்க? என் கண்ணுக்கு நீ ராமாயணத்துல வர வாலி மாதிரியே தெரியறடா. ஏன்னா எதிரில் இருக்கிறவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அதுல பாதி அவனுக்கு வந்துடும். உன்னை இப்படியே விட்டுட்டு போனா ஏதாவது ஒண்ணு பண்ணி கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவேன். அதனால உன்னை இங்கேயே கொன்னுட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். உன்னை 10 நாள் இந்த பக்கமே நான் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தனா இந்த கன் எடுத்து நானே சுட்டுடுவேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையாடி? போய் அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. சீதாராமன் சார், இனிலேருந்து 10 நாளைக்கு உங்க கண்ணிலே படமாட்டான். அதுக்குள்ளேயே உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு அமுச்சு வச்சிருக்கேன். உங்க பொண்ணு பக்கமே வரமாட்டான். ஐ ப்ராமிஸ். இதான் ப்ரோ என்னோட ஸ்டோரி. அப்பா, நீ உன் மாமனாரை விட மோசம்யா. நான் என்ன பண்ண ப்ரோ? என்ன பண்ணியா? உனக்கு தெரியும்ல, இன்கம்ப்ளீட்டா இருந்தா எனக்கு மண்டை வெடிச்சிரும். ஸ்டோரி கேட்டா மொத்தத்தையும் சொல்லி இப்ப கிளைமாக்ஸ் தெரியாதுங்கிற. கடவுளே, வால் கப் பார்க்கும்போது ஃபைனல் ஓவர்ல கரண்ட் போச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியும்ல? ஓகே, பார்க்க தான் முடியாது, அட்லீஸ்ட் கமெண்ட்ரியாவது கேட்கணும்ல. இப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க? என்ன பண்ணணுமா? அதான் உனக்கு ஒருத்தர் எடுபடியா இருப்பானே, அவனுக்கு போன பண்ணு. சரிதான், இதுல என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்க? சினிமால ஹாப்பி எண்டிங் இருக்கும், நிஜத்துலயும் இருக்குமா என்ன? அந்த பொண்ணுக்கு இந்நேரத்துக்கு வேற ஒருத்தவங்க கூடயே கல்யாணம் ஆயிட்டு இருக்கோம். எல்லார் கதையும் அப்படிதான் இருக்கும் ப்ரோ. இந்த பொண்ணுங்களை லவ் பண்ணி உருப்பட்டவன ஒருத்தன் கூட இல்ல ப்ரோ. இந்த பொண்ணுங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவளுங்க அப்பனுங்க இருக்கானுங்களே. பாவம் மங்களா. யாரு மங்களா? எப்படி இருக்கான்னு கூட தெரியல. மங்களா யாரு? மங்களா இல்ல ப்ரோ, உமாதேவி. எனக்கு மங்களா, உனக்கு உன்னோட உமாதேவி. அவங்களுக்கு வேற பேரு, இவங்களுக்கு வேற பேரு, இவனுக்கு வேற பேரு. சமந்தா சமந்தா சமந்தா.
டேய் தருதல, இப்போ எங்கடா இருக்க? என்னடா பின்னாடி ஒரே சவுண்டா இருக்கு? நீ போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நீங்க ஸ்காட்ச் கொடுப்பீங்களா? ஆ, நான் எப்பயாச்சும் ரேரா தான் சாப்பிடுவேன். நாளைக்கு விடிஞ்சா உங்க பொண்ணு கல்யாணம் போது டென்ஷனா தான் இருக்கும். ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் வரேன் ஹெல்ப் பண்றதுக்கு. என்ன ப்ரோக்ராம்? என் பொண்ணோட கல்யாண டிவிடி சார். உங்களுக்கு பொண்ணு இருக்கா? ஆ, இந்த டிவிடி பிளேயர் என் பொண்ணு மாத சம்பளத்துல வாங்கி கொடுத்தது எனக்கு. அப்படியா? எஸ். உங்க பொண்ணு நான் பார்த்ததே இல்லையே. யூஎஸ்ல இருக்காளா? இல்ல கல்யாணத்துக்கு கூட வரலையே. இல்ல சார், அவ இங்க தான் இருக்கா. அவ கல்யாண முகூர்த்தத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. இல்ல உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா கோயிலே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. என்னையே மிரட்டுறா. நான் வந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு. பாக்குறேன் எப்படி நடக்குதுன்னு. அவ நம்ம கேஸ்ட் இல்ல, நம்ம தகுதியும் இல்ல. நான் போனதானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா நான் போகவே மாட்டேன். நீங்களும் போக கூடாது. அவ உங்களுக்கு கொடுத்த மரியாதையை நீங்க அவளுக்கு திரும்ப கொடுக்கலப்பா. நான் சொன்னேன்ல இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு. அவ ஏன் பொண்ணுடா. அப்பா, அக்காவும் பொண்ணுன்னு சொன்னா மட்டும் போதாதுப்பா. அக்கா ஆசையா உங்க ஆசையா பார்க்கணும். அக்காக்கு பிடிச்சது உங்களுக்கும் பிடிக்கணும். அக்காவோட மனசையும் புரிஞ்சிருக்கணும்ப்பா. அப்பதானே சொல்ல முடியும் அக்கா உங்க பொண்ணுன்னு. அக்கா காதலையும் அக்கா மனசையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் போறேன்ப்பா. அப்படின்னா என்னோட மரியாதை அவளோட மரியாதை இல்லையா? அப்படி இல்லப்பா. அக்கா காதலை விட உங்க மானம் தான் முக்கியம்னா நீங்க இங்கே இருங்க. மானத்தை விட அக்கா தான் முக்கியம்னா என் கூட வாங்க. அப்படின்னா உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க பார்க்கலையா? என் பொண்ணு எப்பவுமே அவ்வளவு ஹாப்பியா பார்த்தது இல்ல. அவளுக்கு இஷ்டமானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால எவ்வளவு ஹாப்பியா தாலி கட்டிக்கிட்டா பாருங்க. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா? அங்க ஒவ்வொரு சடங்கையும் ரொம்ப சந்தோஷமா பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் அவங்க 2 பேரோட சந்தோஷத்துக்கு நடுவில் நடந்துச்சு. கல்யாணம் கிராண்டா பண்றதுன்னா 100 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, கோடி ரூபாய் செலவு பண்றது இல்ல சார். இந்த மாதிரி சந்தோஷத்துக்கு நடுவுல நம்மள நம்பி நம்ம கூடவே இருக்கவங்களோட நடந்தா அந்த சந்தோஷமே வேறதான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சார் கிராண்டான மேரேஜ். என்ன சொல்றீங்க சார்? என்ன ஆனாலும் சரி சார், நம்ம பொண்ணு சந்தோஷம் தான் சார் எப்பவுமே நமக்கு முக்கியம். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் சார். இந்த சந்தோஷம் பையன் எவ்வளவு சாதிச்சாலும் இருக்காது சார். பொம்பளை புள்ள பிறக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க சார்.